நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் ஒரு ஆர்டரு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி நம்ம நண்பருக்கு பரோட்டா ஆர்டரு ஒரு 200 கிலோ சொல்லியிருந்தேன். அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நேற்று நம்ம போட்டு கொடுத்தோம் நல்லபடியாக. யாருக்குன்னா இவங்க வீட்டுக்கு தான் நம்ம பண்ணியிருந்தோம். என் பேர் ஜான்சன். எனக்கு ஆலந்தலை. நேற்று என் மகனுடைய கல்யாணத்தில் பரோட்டா பாலு அவங்கள ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேன் நான். அப்போ அவங்க ஸ்ரீலங்கா போயிட்டு அங்கே ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் நான் இன்றைக்கி தான் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தேன். அங்கே பரோட்டா ஆர்டருக்கு வேண்டி போயிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு வர முடியுமா, நாளைக்கு எனக்கு ஆர்டர் தாங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி போய் அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். உடனே அவங்க நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக செய்துருவோம், நல்லா செய்து கொடுப்போம் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி நேற்று 20ஆம் தேதி புதன்கிழமை என் மகனுடைய கல்யாணம் திருச்செந்தூர் ராஜ்மஹாலில் ரிசப்ஷன். ஸோ அதுக்கு நிறைய அளவில் அவங்க சப்ளை பண்ணாங்க. சரியா? ஆமாம், நல்லா இருந்தது இந்த பரோட்டா. ஸோ எல்லாருமே சாப்பிட்டு சொன்னாங்க, இது என்ன வித்தியாசமாக இருக்குது இந்த பரோட்டா, எங்கே உள்ளது, யார் செஞ்சது அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு ப்ரோ இருக்கார், அவர் விஜயுடைய ஃபேன், பக்கா விஜயுடைய ஃபேன். அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. பரோட்டா பாலு அப்படின்ட்டு ஒரு ஆன்லைன் வச்சுருக்காரு, அவர் தான் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். அப்போ அவருடைய நம்பரை எங்களுக்கு தாங்க, நாங்களும் அவர்கிட்ட ஆர்டர் பண்ணணும் எங்கள் ஃபங்க்ஷனில் அப்படின்னு சொன்னாங்க. நானும் கொடுத்துருக்குறேன். உண்மையிலே ரொம்ப பாராட்டத்தக்கது. ஆனாலும் கூட இவர் பண்ணுற பரோட்டாவில் எந்த வித கலப்படமும் இருக்காது. சுத்தமான மைதா மாவு, சுத்தமான எண்ணெய், அதை விட ரொம்ப நல்ல ஹைஜீனிக்காக நல்ல ஆரோக்கியமான முறையில் அவர் அந்த பரோட்டா பண்ணுற முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் நான் அவருக்கு ஆர்டர் கொடுத்தேன். சரியா? ஆனால் இந்த காலகட்டத்தில் மக்கள் நிறைய பரோட்டாவை தான் விரும்புகிறாங்க. ஸோ இவருடைய பரோட்டா சுத்தமாக தைரியமாக சாப்பிடலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே வேளையில் நேற்று உள்ள பரோட்டா நிறையா மிஞ்சிருச்சு. அதனுடைய காலையில் கூட நாங்கள் சாப்பிட்டோம். அதே சுவைத்தன்மையோட, ஏன்னா அதே தரத்தோட ரொம்ப அருமையாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு மெருதுவாக நல்லா இருந்தது. அதனால் மக்களே, நீங்களும் இந்த ப்ரோவுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. சரியா? அவர் நல்ல ஒரு சோசியல் ஒர்க்கர். சரியா? இது மாத்திரமில்லை, நிறைய சோசியல் ஒர்க்கு பண்ணுறாரு. பட் விளம்பரம் இல்லாமல். நான் அதான் உண்மையான ஒரு சோசியல் ஒர்க்குனால் எந்த விளம்பரமும் இருக்கக்கூடாது, பார்த்துக்கிறேங்க. சரியா? அதை தான் உண்மையான ஒரு சோசியல் ஒர்க்கு. விளம்பரம் தேடி அது சோசியல் ஒர்க் பண்ணால் அதில் பிரயோஜனமே இல்லை. நம்ம சோசியல் ஒர்க் பண்ணோன்னா யாருக்கும் தெரியக்கூடாது, பெயர் வரக்கூடாது. சிலர் பெயர் வரணுங்கிறக்காண்டி சோசியல் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ப்ரோ அப்படி கிடையாது, நிறைய செய்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, நீங்களும் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.